காலம் ரொம்ப கொடுமையானது தான். சில நேரங்களில் நல்லது நடக்கும்போது காலம் ரொம்ப சந்தோஷமானது. கெட்டது நம்ம நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது காலம் ரொம்ப கொடுமையானது. அதிலும் ஒரு தலைவராக எவ்வளோ யங்ஸ்டர்ஸினுடைய ஒரு சப்போர்ட் இருந்த ஒரு தலைவர் திடீர்னு பார்த்தா அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதை இன்னும் யாராலையுமே நம்ப முடியல. அந்த மனுஷனாயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அந்த தலைவனுடைய நிலைமை. அவர் வேறு யாரும் கிடையாதுங்க, விஜயகாந்த் அவர்கள். அதுவரையிலுமே மக்கள் பணியை செய்துட்டு இருந்த விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சியை தொடங்கி ஒரு பெரிய எதிர்கட்சியாக நிற்கிற அளவுக்கு அவருடைய மவுசு இருந்துச்சு அப்படின்னா அவருடைய ஆளுமையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவருக்கு இருந்த சப்போர்ட். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு பேச மாட்டுக்காரு, அவருடைய கையை அவரால் தூக்க முடியலை, சரிந்து விழுகிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி இருக்குது. இந்த அப்பன் வீட்டு சொத்து அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாகவே ஓடிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் இதில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். தேமுதிகவினுடைய பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது கூட்டப்படுது. அந்த பொதுக்குழு கூட்டம் ஏன் கூட்டப்படுது அப்படிங்கிற அந்த உண்மையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அவங்கள தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. நிறைய வதந்திகள் பரவியது. அதுக்கு தேமுதிகவினுடைய இல்லாட்டி விஜயகாந்தினுடைய மனைவி பிரேமலதா அவர்கள் ஒரு செய்தி மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். இல்லை, விஜயகாந்த் அவர்கள் நலமுடன் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மகன்கள் அடங்கிய ஒரு செல்ஃபி ஃபோட்டோ அப்படிங்கிறதெல்லாம் போடப்பட்டிருந்தது. மறுபடியும் அவர் வீட்டுக்கு நலமுடன் திரும்பி விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. கொஞ்சம் நேரத்திலேயே இல்லைப்பா, மறுபடியும் அவருக்கு சுவாசத்தில் பிரச்சனை இருக்குது, மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க. மறுபடியும் தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொதுக்குழு கூட்டத்தை அறிவித்தார்கள். ஏன்னா தேமுதிக தலைவராக இருக்கக்கூடிய இல்லாட்டி பொதுச் செயலராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மை இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ அடுத்த பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிற அந்த சண்டை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அதில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அடுத்த பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி அறிவிக்கப்படுற அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்கள் கை தூக்க முடியாமல் கஷ்டப்படுறாரு, சரிஞ்சு விழுறாரு. அப்படி சரிந்து விழக்கூடிய அந்த மனிதனை தூக்கி நிப்பாட்டுறாங்க. யாரோ ஒரு நபர் பின்னாடி இருந்து விஜயகாந்தை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்கக்கூடிய தேமுதிகவினுடைய பெண் நிர்வாகிகள் எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அந்த மனுஷன் அப்படி பார்க்கவே முடியலை. அந்த கால் சன் நியூஸ் அந்த காலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வீடியோவை வெளியில் விட்டுருந்தாங்க. ஸோ விஜயகாந்த் அப்படின்னாலே காலை வச்சு எகிரி அடிப்பாருப்பா அப்படின்னு சொல்கிற அந்த டாக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த மனுஷன் அப்படி பார்க்கவே முடியல அப்படிங்கிற ஒரு ரொம்ப பெரிய வருத்தமும் இருக்கிறது. இப்படி ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அடுத்ததாக அதிமுகவினுடைய ஒரு ஐடி விங், விழுப்புரம் ஐடி விங்கில் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதில் CV சண்முகம் அவர்கள் பங்கு பெறுகிறார். அப்படி பங்கு பெற்ற பிறகு என்னுடைய தலைவனை பேசுகிறது எவன்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த மாதிரி வார்த்தை தான், எவன்டா அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் எவன் தெரியுமா? TRB ராஜா, TR பாலு இருக்கான்ல, அவங்களுடைய மகன். எங்கள் தலைவரை விமர்சனம் செய்தால் தூக்கி போட்டு அடிப்பேன் மெரிப்பேன். யாரு? ஒரு அமைச்சர் பேசுறான். யாரு? TR பாலு உடைய மகன் ராஜா. 5 பேருக்கு இங்கே லோக்கலாக சாராயம் காய்க்கிறவங்க இருப்பாங்க. அவங்க 5 பேருக்கு காய்ச்சி கொடுப்பாங்க. அவங்க அப்பா 5 கோடி பேருக்கு காய்ச்சி கொடுக்குறாங்க. ஒரு சாராய வியாபாரி எப்படி இருப்பான்? அவன் அடிப்பேன்னு சொல்லி ரவுடியாக தானே இருப்பான். அவனும் ரவுடி தான், அவங்க அப்பனும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லி TRB ராஜா மற்றும் TRB பாலு அவர்களை பற்றி CV சண்முகம் அவர்கள் மேடை போட்டு பேசுறார். சாராய விக்கிற நாய், நீ எங்களை பார்த்து உங்க தலைவரை விமர்சனம் செய்தால் தூக்கி போட்டு மெரிப்ப அடிப்பியா? அப்படி மேடை போட்டு பேசுறது மட்டும் கிடையாது, நீ இங்க பேசிப்பாரு, இங்க என்னைய தலைவனை தொட்டு பாரு அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. TRB ராஜா, நீ ஆம்பளையா இருந்தா மேடை போட்டு பேசுற இந்த பேச்ச CV சண்முகம் அவர்கள் கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடுறது மட்டும் கிடையாது, நீ ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பேச்சை பேசிகிட்டு இருக்க, தைரியமான ஆளாக இருந்தா, சொல்லப்போனால் அந்த வார்த்தை எல்லாமே யூஸ் பண்ணார். நான் ஆளாக இருந்தான்னு சொல்கிறேன், தைரியமான ஆம்பளையாக இருந்தா அப்படிங்கிற அந்த வார்த்தை எல்லாமே பிரயோகிக்கப்பட்டிருந்தது. நீ மேடை போட்டு இந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்துப்பாரு, அப்போ தெரியும். ஸ்பீச் கொடுத்துட்டு வெளியில் இறங்கிப்பாரு அப்படிங்கிற மாதிரி CV சண்முகம் அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருப்பது ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம்.
ஏன் இந்த அரசியல்வாதிகள் இப்படி மோதிக்கொள்கிறார்கள்? நல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டியதானே. லோக்கல் ரவுடிஸை விட ரொம்ப கீழே இறங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு மனநிலைமை தமிழக மக்கள் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. குறிப்பாக நம்முடைய அப்பா அம்மாவுக்கு இது பெருசாக தெரியாது. ஏன்னா இப்படி தான் காலங்காலமாகவே இருந்துட்டு வராங்க இந்த அரசியல்வாதிகள். அவனை இவன் ஏசுறதும் அவன் ஏசுறதும், சண்டை போடுறதும், கெட்ட வார்த்தையில் திட்டுறதும், அவங்க அம்மாவை கெட்ட வார்த்தை, அவங்க ஒய்ஃபை கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி இதுதான் அவங்களுடைய பிழைப்பாகவே இருந்திருக்கு, அரசியல்வாதிகளுடைய பிழைப்பாகவே இருந்திருக்கு. ஆனால் தயவு செஞ்சு யங்ஸ்டர்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இப்படி பேசுகிறவன் கண்டிப்பாக நல்லாட்சியோ அவங்களும் பேசியிருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுகவை சார்ந்தவர்களும் ஊடகவியர்களை கூட அவன் வாழவே கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற சர்ச்சைலாம் இப்போ ஓடிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்களேன். ஒரு நல்ல ஒரு சொசைட்டியை உருவாக்குறதுக்கு அவங்க ஃபஸ்ட் நல்லவர்களாக, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய நபர்களாக, நல்ல பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் உருவாக்கக்கூடிய நபர்களாக அரசியல்வாதிகளாக இருக்கணும். ஆனால் நம்மளுடைய அரசியல்வாதிகள் இப்படி பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, அவனை அடிப்பேன் இவன் அடிப்பேன்னு சொல்லி அவர் சொல்ல, இவனை நீ அடிச்சு பாடுற அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் ஆளும் திமுக அரசாங்கம் நல்லபடியாக சென்னையை மீட்டெடுத்து விட்டது, யாருமே எங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கவில்லை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. ஆனாலுமே ஒரு பெரிய வெள்ளத்திலிருந்து நாங்கள் சென்னையை மீட்டெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட 2-3 தினங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வியை கேட்குறார். என்னங்க, நம்ம 5000 கோடி ரூபாய் கேட்டிருந்தோம், அவங்க 450 கோடி ரூபாய் தான் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது, அவங்க அப்பா வீட்டு காசியா கேட்டோம், தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. நாங்கள் என்ன அவங்க அப்பா வீட்டு காசியாக கேட்டோம், நாங்கள் கொடுத்த வரி பணத்தை கேட்குறோம், ஏன் தரமாட்டுக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். சொல்லப்போனால் இதெல்லாம் லோக்கல் வார்த்தை, சரியா? இந்த வார்த்தையை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்போ இது யாரை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிஜேபியை பாதிக்கும். ஏன்னா மத்திய அரசாங்கத்தில் இருப்பது பிஜேபி தான். அப்போ பிஜேபியினுடைய ஒரு தலைவராகவும் தெலுங்கானாவினுடைய ஆளுநராகவும் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கப்படுது. இது ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா? முதல்ல தாத்தா, அடுத்தா அப்பா, அடுத்தா மகன் இப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த அதிகாரம் திமிரு அப்படிங்கிறது, அந்த திமிரு நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க. அந்த திமிரு இருக்கிறனால தான் உங்களை மக்கள் 10 வருடங்கள்லாம் என்ன மாதிரி செஞ்சாங்க, கொஞ்சமாக வீட்டில் உட்கார வச்சாங்க. இன்னும் அந்த திமிரு இருக்குது. நானும் கேட்குறேன், திமுக அவர் பாஷையிலே கேட்குறேன், திமுக என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா? திமுகவினுடைய தலைவராக வேறு யாருமே வர முடியாதா? அப்படி இப்படின்னு சொல்லி யார், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் பேசிடுறாங்க. அவங்க தாத்தா பதவியை, அவங்க அப்பா பதவியை, அவங்க அப்பன் பதவியை அனுபவித்துக் கொண்டிருப்பார், அப்படிதான் பேசுவார். சாதாரண திமுக தொண்டர்களை கேட்கலாம்ல, இது என்ன உங்க அப்பா வீட்டு கட்சி மட்டுமா, நீங்க அந்த பதவி உங்களுக்கு மட்டும் தானே கேட்கலாமா? ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுதா? மறுபடியும் அந்த லோக்கல் பாஷையில பேசிக்கிறாங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட இதே கேள்வியை மறுபடியும் கேட்குறாங்க. என்ன சார், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே. உடனே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஓ யாரு, அந்த தெலுங்கானாவினுடைய ஆளுநரா, அவரை தமிழ்நாட்டில் வந்து பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. கொஞ்சம் அப் டு டேட்டா இருக்கலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம். ஏன்னா உங்களை நிறைய பேர் உங்களுடைய ஐடி விங் நிறைய உங்களுக்காக முட்டு கொடுக்க ட்ரை பண்ணாலும் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பேசினது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில். கோயம்புத்தூர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பதிலடியை இப்போ யார் கொடுத்துட்ருக்காங்க, பிஜேபிக்காரங்க கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து பேசினதே தமிழ்நாடு தான் ஐயா அப்படின்னு சொல்லி இந்த வடிவேலுக்கு மீம் இருக்குல்ல, ஏன் தெருவுக்கு வந்து பாரியா, ஏன் வீட்டுக்கு வந்து பாரியா அப்படின்னு சொல்கிற அந்த மீம், அந்த மீமை போட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ மாற்றி கலாய்த்தல் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த வார்த்தை பிரயோகிக்க வேண்டுமா, உங்கள் அப்பா வீட்டு சொத்தாங்கிற அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த வேண்டுமா? ஒரு நல்ல மெச்சூரிட்டியான, இவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு நாங்கள்லாம் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, நாங்கள் இப்போ தான் அரசியலை கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். யங்ஸ்டர்ஸ் பேசுகிறத விட நீங்கள் முதிர்ச்சி அடைந்து இப்போ ஒரு மினிஸ்டராக இருக்கீங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி வார்த்தை பேசலாமா? அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அப்படி பேசலாமா? டிஆர்பி ராஜா அப்படி பேசலாமா? ஐடி விங்குக்காரங்க அப்படி பேசலாமா? இல்லை இந்த பக்கமாக சிவி சண்முகம் அவர்கள் இப்படி பேசலாமா? என்ன சார் அரசியல்? எங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்படியே சண்டை போடணும், மாற்றி ஒரு தலைவன், அந்த தலைவனுடைய முன்னாள் கொள்கைகள், அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள், அவங்கள வச்சு மட்டுமே நீங்கள் அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்நாள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து இந்த கூகுள் வந்து ஜெமினி அப்படிங்கிற புதிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலெல்லாம் உருவாக்கி வெளியில் விடுறாங்க. அதுக்கான அப் டு டேட்டை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலனா கூட பரவாயில்லை, அட்லீஸ்ட் அந்த ஸ்டாண்டர்டுக்காவது நம்ம கொஞ்சம் முன்னோக்கி போகலாம்ல. மறுபடியும் இந்த பிற்போக்குத்தனமாக அப்ப வீட்டு சொத்தா, அடிச்சிருவேன் பாரு, பிடிச்சிருவேன் பாரு, சத்தியமாக நல்லா இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி பொலிட்டிக்ஸ் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் மனசில் கிடையாது, மாணவர்கள் மனசில் சுத்தமாக உங்களுக்குலாம் இடம் கிடைக்காது. அதை இப்போவே நான் மாணவர்களுக்கும் சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து லோக்கலாக இருக்கக்கூடிய நம்ம ரொம்ப அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க, அவங்க சொல்ல வேண்டிய வார்த்தைகள்.
நமக்குன்னு ஒரு என்ன இருக்குது, இப்போ நம்ம வளர்ந்து வருகிறோம். தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவில் மிக முக்கியமான மாநிலம். அந்த மாநிலத்தில் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நம்ம படிக்க வேண்டாம். தயவு செஞ்சு அரசியல்வாதிகள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது பழைய காலம் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், பேசினா உடனே கைத்தட்டு கிடைக்கும், அதெல்லாம் கிடையாது. சமூக வலைதளத்தில் அதற்கான கண்டனங்களும் இருக்கும். அதை நிறைய பேர் பதிவு பண்ணிட்டு வராங்க. நியாயமாக பேசுங்க, உண்மையை பேசுங்க. அதுவும் பொய் பேசினா அதுலேயும் மாட்டிக்கிடுவீங்க. அதையும் சொல்லிடுறேன். பொய் பேசி மாட்டிக்கிட்ட எத்தனையோ வரலாறுகள்லாம் இப்போது பிரித்தெடுக்கப்படுகிறது. அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள். மக்களுக்கு நல்லது செய்யுங்க. மக்களுக்கு நல்லது நாங்கள் செஞ்சிட்டோன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப நாள் என்ன சொல்லிட்டு இருக்க முடியாது, பொய் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த பொய் எல்லாமே இங்கே அவிழ்க்கப்படுகின்றன. பி சேஃப். ஓகேயா? ஸோ இது ஒரு ஆழமான அரசியல் பதிவாக உங்களுக்கு தோணுதா? நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். யங்ஸ்டர்ஸ் இதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன் இப்படி பேசியிருக்காங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கயா. நம்ம சொன்னாதான் அவங்க கேட்பாங்க. இல்லாட்டி அவங்க சொல்கிறது கரெக்ட் அப்படிங்கிற அந்த மமதிலேயே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது கேள்வி கேட்கணும்ல, நான் கேட்டுட்டேன், என் பங்குக்கு நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. உங்கள் பங்குக்கு 4 சோஷியல் மீடியாவில் இப்படிலாம் பேசாதீங்க சார், இது இப்படி பேசக்கூடாது, உங்களுடைய வார்த்தைகள் நல்லபடியாக பயன்படுத்துங்க. என்னைக்கு ஒரு மனுஷன் வாயிலேருந்து நல்ல வார்த்தைகள் வருதோ அன்றைக்கி தான் அந்த மனுஷன் நல்ல மனுஷனாக மாறுறான். மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வார்த்தைகள் அப்படிங்கிறது இப்படி வருதுன்னா அப்போ மனசுக்குள்ளே இருக்கிறது இதை விட கலீஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை. அப்படின்னா அதெல்லாம் கேட்கக்கூட முடியாது நம்மளால். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.